டெல்லியில் நீட் தேர்வுக்காண்டி போராட்டமே நடத்தியிருக்காங்க இளைஞர்கள். இதில் நிறைய பேர் போலீஸாரை அடித்து வெளியேற்றல பார்த்துருக்காங்க. நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க பாருங்க. கண்ணீர் வெடிகுண்டு முதற்கொண்டு வீசியிருக்காங்க. நீட் தேர்வு வினாத்தாள்லாம் கசிஞ்சதுனால இந்த நீட் தேர்வு ரத்து பண்ணியிருக்காங்க. ஜூன் 21, 2026 மீண்டும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் நீட் தேர்வு எழுதுறதுக்கு விட்டுருக்காங்க. 20 லட்சம் இளைஞர்களுக்கு மேலே இந்த நீட் தேர்வு மீண்டும் எழுதியிருக்காங்க. இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிஞ்சதுனால மாணவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்குள்ளாகி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. சிபிஎஸ்இ, யுஜிசி நீட் குளறுபடிகளுக்கும் பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. மட்டும் கிடையாது, உயிரிழந்த குடும்பத்தினருக்கு கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கும் கருத்தை முன் வச்சுட்டு வராங்க. ஜென்இசெட் அப்படிங்கிற இந்த காலத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை இல்லாத காரணமே இவங்க தான். அதுக்கும் போராட்டத்தை நடத்தி கொண்டு தான் வராங்க. மாணவர்களோட கல்வி, இளைஞர்களோட வேலை வாய்ப்பு இதெல்லாம் மத்திய அரசால சீர்குலையுது அப்படின்னு சொல்லிட்டு காக்ரோச் தலைமையில தான் இந்த போராட்டமும் நடத்திட்டு வராங்க. போராட்டம் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். தர்மேந்திர பிரதான் யாருன்னு கேட்டீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சர் தான் இவர் பதவி விலகணும். அது மட்டும் கிடையாது, இந்த நீட் தேர்வால உயிரிழந்த குடும்பத்துக்கு 1 கோடி வரைக்கும் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாணவர்களோட கோரிக்கை. அவங்க என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க தெரியுமா? டெல்லியில் இந்த அடி தான் அவர்களை அந்த இடத்த விட்டு அடிச்சே விரட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அடிபட்டு ரத்த காயங்களோட அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறத நீங்களே பார்க்கலாம். கலைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே கலைஞ்சு ஓடலை. அந்த இடத்துல ஸ்டடியாக தான் நிற்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கு நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு வராங்க. நடிகர் பிரகாஷ்ராஜ் இருக்காருல்ல, அவரு குரல் கொடுத்து அந்த மாணவர்கள் கூட போராட்டம் பண்ணிட்டு வராரு. நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்க. இத்தனை பேர் உயிர் இழந்திருப்பாங்க. எங்கள் குடும்பத்துக்குலாம் அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? ரொம்பவே நல்ல மனசு இருக்குங்க. சினிமாவில் தான் தலையன் ஃபுல்லாமே கெட்டவனாக இருக்கான். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பாருங்களேன், எந்த ஒரு நடிகருமே கேள்வி கேட்கல, எந்த ஒரு நடிகருமே பேசலை. ஆனால் தலைவன் அந்த கூட்டத்திலே இறங்கி போராட்டம் நடத்திட்டு வரான். காசு சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீட் தேர்வை கொண்டு எத்தனை இளைஞர்கள் உயிரை நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீட் தேர்வு தேவையா? அவங்க தகுதி நிரூபிக்க இந்த நீட் தேர்வு கண்டிப்பாக அவசியமா? இதுதான் என்னோட கேள்வி.